முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கிறது. நம்முடைய நிதிகளை கொண்டு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் ஸ்டாலின். அமைச்சர் செந்தில் பாலாஜி பெருமிதம். விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக மக்களின் ஒருமித்த கருத்தோடு ஆட்சி பொறுப்பேற்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து போட்டது அரசு பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயண திட்டத்திற்கு தான். விடியல் திட்டங்களை பல்வேறு மாநிலங்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பின்பற்றுகின்றன. 2021 பல பகுதிகளில் நாம் தோல்வியை சந்தித்திருந்தாலும் 2234 தொகுதிகளுக்கும் முதல்வர் அனைவருக்குமான திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறார். மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் கூட நீங்கள் எந்த கட்சியை ஆதரிப்பவர் என்று கேட்ட கொடுக்கிறார்கள். அனைவருக்கும் அனைத்து என்ற ரீதியில்தான் கொடுத்து அரசே அனைவருக்குமான திராவிட மாடல் அரசாங்கம்தான் இருக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டவுடன் அன்றைய ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் இதை செயல்படுத்தவே முடியாது என தேர்தல் நேரத்தில் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் உதவி திட்டத்தை உறுதி கொடுத்ததைப் போலவே செயல்படுத்தவும் காட்டியிருக்கிறார். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல அரசை நடத்தி கொண்டிருப்பவர்தான் முதல்வர் ஸ்டாலின். மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் 4,61,000 தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்ற மகத்தான திட்டத்தையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் காலையில் தனது குழந்தை சாப்பிட்டதா இல்லையா என்று சிந்தித்து கொண்டே இருக்கும்படியான நிலைமை இருந்தது. ஆனால் முதல்வர் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதிக அரசு நிகழ்ச்சிகளில் முதல்வர் பங்கெடுத்தார் என்றால் அதை கோவை மாவட்டத்தில்தான். இந்த மாவட்டத்தில் எனக்கு வாக்களித்தார்கள், வாக்களிக்கவில்லை என்ற வித்தியாசம் எல்லாம் இன்றி மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். கோவை மாநகரில் கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்படாத சாலைகள் எல்லாம் புதிதாக போட வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்த ஆட்சியில் 415 கோடி ரூபாய் அளவிற்கான தார் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. அரசு தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளும் மாணவர்களுக்காக கோவையில் பிரம்மாண்டமான 7 மாடி கட்டிடம் கொண்ட நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி வருகிற ஜனவரி மாதம் திறந்து வைக்க இருக்கிறார் தமிழக முதல்வர். அப்படி கோவைக்கு பல நலத்திட்டங்களை தந்திருக்கும் முதல்வருக்கு 72வது பிறந்த நாளை முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. கோவையில் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறார்கள். முதலில் வகுப்பு சட்டம் வேண்டாம் என எதிர்த்தவர் முதல்வர்தான். சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாவலனாக என்றும் நிற்கக்கூடியவர் முதல்வர் ஸ்டாலின். நமக்கான முதல்வர் யார் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதேபோல மக்கள் நன்றாக சிந்தித்து பார்த்துதான் செயல்பட வேண்டும். 2026 சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் திமுகவை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும். 2026 என்பது நமக்கான தேர்தல். மக்களை யார் வாழ வைப்பார்கள், பாதுகாப்பார்கள் என்பதை அறிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வேளையில் நமக்கான திட்டங்களை கொடுத்த முதல்வர் ஸ்டாலினை நினைத்து பார்க்க வேண்டும். மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கிறது. நம்முடைய நிதிகளை கொண்டு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் ஸ்டாலின். அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் முதல்வரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் தமிழ்நாட்டு முதல்வரை தவிர வேறு எந்த முதல்வருக்கும் இப்படி ஒரு பெருமை இருந்ததே இல்லை. பள்ளி கல்விகளுக்கு சிறப்பான திட்டம் வழங்கப்படும் என தற்போது கூறியிருக்கிறார். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றதாக மக்கள் மாற்றித்தர வேண்டும் என பேசினார். இன்று மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு எந்த முதலமைச்சருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்திருக்க முடியாது, இனி இருக்கவும் முடியாது. தாயுள்ளத்தோடு மாணவ செல்வங்கள் தொடங்கி இளைஞர்கள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையிலே 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்ற சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அது கல்வியிலே இந்தியாவில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உயர்த்தி தந்திருக்கின்ற முதலமைச்சருடைய ஒரு மகத்தான திட்டமாக மாணவ செல்வங்கள் என்று பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக் கொள்வது, தொண்டாமுத்தூர் தொகுதி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது என்ற வரலாற்று சந்தையை நீங்கள் உருவாக்கி தந்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கின்றேன். நான் கேட்பதற்கு காரணம்,
நான் கேட்பதற்கு காரணம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய நம்பிக்கை. நீங்கள் முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கை என்பது நமக்கு வெற்றியாக அமைந்திட வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இது வரக்கூடிய தேர்தல் என்பது நமக்கான களமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்காக கோவையிலே ஒரு காட்சி மைதானத்தை வழங்கி இருக்கின்றார். விரைவில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகளையும் தொடங்க இருக்கின்றார்கள். இந்தியாவில் விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கரத்தையும் துணை முதலமைச்சருடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கோவையில் 10 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் வென்றிட வேண்டும். அதில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதி முதல் இடத்தை பெற்று வெற்றி பெற்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒரு எளியவராக இருந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டங்களை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு வளர்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மேடையிலும் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாக்களிப்பேன் உதயசூரியன், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.